வணக்கம். என் பெயர் ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் முதலாம் ஆண்டு MA தமிழுக்குரியது காப்பிய இலக்கியம். அதுல 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய இளையான்குடி மாறநாயனார் அப்படின்ற பெரிய புராண கதையத்தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். இந்த இளையான்குடி மாறநாயனார் எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய பரமக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய இளையான்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர். அவரு எப்பொழுதுமே சிவபெருமானை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர். சிவனடியார் அப்படின்னு யாராவது அவங்களுக்கு உடனே அவங்க தொண்டு செய்து அவரோட மனைவியும் அவரும் சேர்ந்தே அவர்களுக்கு உணவளித்து அவர்களை கவனித்து அனுப்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தொண்டு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு வயதான முதியவர், இரவு நேரம், மழை காலம் வேற, கரும் இருட்டு, அமாவாசை இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருட்டு. அப்படி ஒரு இருட்டு நேரத்துல அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது ராத்திரி நேரத்துல நம்ம வாசல்ல இருக்காரே அப்படின்னு சொல்லி இவங்க எட்டி பாக்குறாரு இந்த மாறநாயனார். எட்டி பார்க்கும்போது அவரு சிவனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. சிவன் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே இவருக்கு உடனே அடியார் நினைச்சிருவாரு. உடனே அவரை போய் தொழுது வணங்கி வீட்டுக்குள்ள அழைச்சு அவருக்கு காலெல்லாம் கழுவி விட்டு பணிவிடைகள் செய்து தொடச்சு விட்டு நல்ல ஒரு இடுக்கையில இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணுமே. அவரோட குணம் சாப்பாடு கொடுக்கறது. சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்ப மனைவி அவங்களும் ரெண்டு பேரும் என்ன செய்யறது, அடியார அவங்களே பசியில தான் இருக்காங்க. 2 நாள் மழை வேற, அடைமழை வேற. இப்ப யோசிக்கும் போது முந்தின நாள் வயல்ல விதைச்ச அந்த விதை நெல்ல நம்ம எப்படியாவது எடுத்துட்டு இந்த சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் பார்த்து இவர் வந்தபோது இவங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு. இந்த இளையான்குடி மாறநாயனார் கேட்கிறாரு, சுவாமி தங்களுக்கு எந்த ஊர்? இந்த அகால நேரத்துல, அதாவது இரவு நேரத்துல கரு இருட்டுல என்னை தேடி வந்திருக்கீங்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் ஒரு சிவனடியார், நானு தேசாத்திரி, தேசம் பூரா போகக்கூடியவர், சிவத்தலங்களை தரிசித்து கொண்டு வரக்கூடியவன், இப்ப எனக்கு பசியா இருக்குன்னு வேற சொல்லிடுறாரு. ஏற்கனவே அவங்களோட குணம் வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுதான். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கணவனும் மனைவி யோசிக்கும். அவரோட சிந்தனையில என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்று வயல்ல விதைத்த அந்த விதை நெல்லு ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த நாயனார் என்ன செய்யறாரு, கூடை எடுத்து தலையில கவுத்திக்கிட்டு, கொடையெல்லாம் கிடையாது அந்த காலத்துல, தலையில கவுத்திக்கிட்டு வயலை நோக்கி ஓடுறாரு. ஓடி அந்த ஏற்கனவே போய் பழகுனால அந்த இருட்டுக்குள்ளே அவரால் போக முடியுது. அப்படி போறாரு. போய் அந்த நெல்லை பூரா வாரி இறைச்சிக்கிட்டு அந்த கூடையில எடுத்துக்கிட்டு தலைமையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. மனைவிட்டு அந்த நெல்லை கொடுக்குறாரு. மனைவி அந்த நெல்லை வாங்கினதுக்கு அப்புறம், ஐயோ எரிக்கிறதுக்கு இல்லையே, விறகு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்றாங்க. உடனே எரிபொருள் வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கொல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னோட வீட்டு கூரையவே பிச்சு கட்டையெல்லாம் வெட்டி அவர் என்ன செய்யறாரு, எரிக்கிறதுக்கு கொடுத்துடுறாரு. கொடுத்தோடனே அவரு விறகு தயாரிச்சு கொடுக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அந்த நெல்லை அலசி அந்த நெருப்பு மூட்டி அதை வறுத்து, அந்த நெருப்புலயே முதல்ல நெல்லை வறுத்து அதை குத்தி புடைச்சு அரிசியாக்கி சோறாக்கிடுறாங்க. சோறாக்குனதுக்கு அப்புறம் கறிக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு, மனம் குளிர சிவநாமத்தை ஜபித்துக்கிட்டே அவர் என்ன செய்யறாரு, சிரமத்துடன் தண்ணீர் மீது மிதக்கின்ற அந்த விதை நெல் எல்லாம் பிறக்கிட்டு வந்துடுறாருன்னு பார்த்தோம் இல்லையாமா. விதை நெல்லை கொண்டு கொடுத்தோடனே இது காய வைக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு மனைவி கேட்கிறாங்க. உடனே மனைவி கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு, தோட்டத்துக்கு விரைந்து போய் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய, அதாவது கொல்லப்பக்கத்துல இருக்கக்கூடிய கொல்லப்பக்கம் போய் அவங்க இதுலயே விளையக்கூடிய அந்த கீரையை பறிக்கிறாரு. அந்த பறிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யமன் உயிரை பறிக்கும் பத்தியா, அது மாதிரி வேரோட கீரையை பறிச்சுட்டு வந்துடுறாரு. அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, அந்த சிவனடியாருக்கு எப்படியாவது நம்ம சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளைக்கீரையை பறிச்சுட்டு மனைவி கிட்ட கொடுக்குறாரு. மனைவி சமையல் கலையில சிறந்தவங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கீரையை பக்குவமா
இலை தனியா தண்டு தனியா ஒதுக்கி சுத்தம் பண்ணி 2 வகையான கறி காயும் வச்சிடுறாங்க. வச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவரை எழுப்பணும். அதனால எல்லா சமையல்லாம் பண்ணிட்டு அந்த பெரியவரை போய் எழுப்ப போறாங்க. பெரியவர் தூங்கிட்டு இருந்தவரை தட்டி, ஐயா நீங்க ரொம்ப பசியில மயங்கி இருக்கீங்களே, கொஞ்சம் எந்திரிங்க, சாப்பிடுங்க, உணவு உண்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்பும் போதுதான் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு ஜோதி வடிவத்துல அவர் நிக்கிறாரு. அப்படின்னா என்ன, நமஸ்கரித்து அவங்களை எழுப்பும் போது, அடியவனே, அடியவர்களுக்கு வலுவாது வழிபாடு செஞ்சு நீ வந்திருக்க, அதனால உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வரம் என்ன அப்படின்னா, மனைவியோடு பெருமை பெருந்தி அந்த சுபலோகத்தையே நீ அடைஞ்சு குபேரனே உனக்கு உரிய நிதியை அவரு குபேரன்றவர் கையில நிதி சுமந்திருக்கக்கூடியவர். அந்த குபேரனே உன்னோட ஏவல் கேட்டு நடப்பாரு, அந்த அளவுக்கு நீ பேர் பெற்றவன் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய இறைவன். இது வரைக்கும் நம்ம மாரநாயனார் புராணத்தை பார்த்திருக்கோம்.